அழகா பாடுறீங்களே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் எந்த நிலையிலும் பிடிச்சு போடுறாங்க. முதல் நாள் ராத்திரி ஜெயிலுக்கு போறேன். கொசுக்கடி மூட்டைக்கடி, ஐயோ எவனும் போகக்கூடாது. உள்ளேயே டாய்லெட் வர இருக்கும். எனக்கு டாய்லெட்டை பார்த்தாலே தூக்கம் வராது. அதுக்கு பக்கத்துல தலை வச்சு படுக்கணும். மறுநாள் காலில் எந்திக்கிறேன். எல்லாரும் போய் மண்ணுல கையை கட்டி உட்காரணும். அடோடா போய் உட்கார்ந்துட்டேன். பாஸ்டர் உட்கார்ந்துருக்கிறேன். bless you bless you yeah bless you உட்கார்ந்துருக்கிறேன். ஒவ்வொரு கைதியா எண்ணுவாங்க. நான் அப்பதான் யோசிச்சேன், பவுல் அரெஸ்ட் பண்ணாங்க, இயேசு அரெஸ்ட் பண்ணாங்க, அது பண்ணாங்க. எண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் குளிச்சுட்டு வா, 15 நிமிஷத்துல வா, சாப்பிட வான்றாங்க. காலையிலே சோறு போடுவாங்க இந்த அரசாங்க இதுல, ரேஷன் அரிசியில. நம்ம ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணி சாப்பிடுற. சரி நீ சாப்பிட்டுருவோம். அந்த வரிசையில உட்கார்ந்துருக்கேன் பாஸ்டர். என் காதுல ஒரு சத்தம் கேட்குது. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் என்ன யோசிச்சேன், பிரம்மை போல நம்ம ரொம்ப கலங்குனதுனால ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துறாரு போல. விட்டு கொடுக்காத பேரழகு பாட்டு ஓடுது. உயர்மலையோ சமவெளி இரண்டிலும் பாட்டு ஓடுது பாஸ்டர். எனக்கு கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி ஓடுது. நான் அங்க இந்த வெள்ளை ட்ரௌசர் சட்டை போட்டு ஒருத்தர் நிப்பாரு, குச்சி வச்சுட்டு. நான் அவர்கிட்ட போய், அண்ணா இந்த பாட்டு, ஆமா பாட்டு போடுவோம். என்னது இது? என்ன பாட்டு? அது ஜெயில டெய்லி 3 பாட்டு போடுவோம் கைதிகளுக்கு. காலையில ஒரு கிறிஸ்தவ பாட்டு, ஒரு முஸ்லீம் பாட்டு, ஒரு இந்து பாட்டு. டெய்லி காலையில 6 மணிக்கு முதல் பாட்டு இந்த பாட்டு தான் போடுவாங்க. நான் சொன்னேன், அது எழுதுனதே நான். எந்த நிலை என்றாலும் நிற்பதெல்லாம். சென்ட்ரல் பிரிசன்ல நம்ம பாட்டு தான் ஓடுது. நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர், விட்டு கொடுக்காத பேரழகு உயர் சமவெளியோ இரண்டிலும் உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் எந்த நிலையிலும் ஜெயிலானாலும் சுவிட்சர்லாந்துல உட்கார்ந்து இருந்தாலும் முழு மனதோடு ஆராதித்திடும். எந்த நிலையிலும் பாட மாட்டீங்களா? முழு மனதோடு செபுலோன் நப்தலி. இந்த 2 பேரையும் பார்த்து தீர்க்கதரிசி பேச ஆரம்பிக்கிறார். பல நூற்றாண்டுகள் அவர்கள் சந்தித்த நிந்தனை, ஈனப்படுத்தப்பட்ட அனுபவம், அசிங்கப்படுத்தப்பட்டார்கள். அவர்களை தேடி யாரும் வரவில்லை. கூட பிறந்தவன் வரலங்க. இந்த 10 கோத்திரத்துல ஒருத்தன் கூட வரல. ஒருத்தன் கூட வரல. ஒருத்தர் கூட வரல. கர்த்தர் ஏசாயை அனுப்புறார். இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தவருக்கு ஒரு ஹார்ட் உண்டுங்க. என்ன ரீசனை சொல்லி இந்த 10 பேர் ரிஜெக்ட் பண்ணாலும், வாங்கடாங்கிட்டு, அது ஏன் புள்ளடா, நான் போய் நிற்பேன். வாராரு ஏசாயா 9. கலில், ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலை ஆகிய அத்தேசத்தை என்ன பாருங்களேன், இத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். நீ எந்த
ஈனப்படுத்தப்பட்டியோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை என்னும் கிரீடம் எனக்கு விசுவாசிக்கிறவங்க மட்டும்தான். உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் கனம் பண்ணுகிற ஒரு சீசன் வந்திருக்கிறது. அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவே. இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது வசனத்தை பேசும்போது ஆட்கள் ஓடி ஓடி வந்து காலில் காசை போடுவாங்க. ஏன்னா காணியாட்சிகளை விற்று அப்போஸ்தலர்களுடைய என்னன்னா அவன் வந்து கனம் பண்ணுவான். I honor this. இன்னும் சில நாடுகளுக்கெல்லாம் போகும்போது அவன் இந்த விலை உயர்ந்த இந்த ஜாக்கெட்ஸ்லாம் விட்டுருப்பானுங்க, வந்து கலத்தி காலில் போடுவானுங்க. That was to respect, that was to honor the word. நம்ம கலாச்சாரம் மாறுறதுல தப்பு இல்லைன்றேன். இந்த விஷயத்துல வார்த்தையை நம்ம கனமணி பழகுவோம். சபையில வாயை மூடிட்டே உட்கார்ந்ததுனால தான் வீட்டில் பிசாசு பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க வாயை திறந்து பேசுங்க. இனிமேல் உங்க எல்லைகளுக்குள்ள தீங்கை கர்த்தர் வருவதற்கு அனுமதிக்கவே மாட்டார். இல்ல இல்ல ஏசாயா 9 போடுங்க ஸ்கிரீன்ல. இன்னொரு 15 நிமிஷம் பேசலாமா? அவசரமா இருக்காது, வீட்டுக்கு போகணுமா? போனா போங்க. ஸ்கிரீன்ல இருளில் நடக்கிற ஜனங்கள். இந்த கலிலேயாவுக்கு இந்த செபுலோனும் நப்தலியும் மற்ற 10 பேரால ஒதுக்கப்பட்டு ஈனப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு துர்வார்த்தைகளால் அவர்கள் அசிங்கப்படுத்தப்பட்டு ஊரை விட்டே ஒதுக்கி வெளியே வச்சிருந்தான். பாத்தீங்களா? அவங்க 2 பேரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இத்தனை நூற்றாண்டுகள் நீ இருள்ல இருந்தல்ல, இத்தனை நூற்றாண்டுகள் நீ இருள்ல இருந்தல்ல, இப்ப நான் என் வார்த்தையை சொல்றேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை. அக்கா உன் வீட்டுக்குள்ள இன்னைக்கு ராத்திரி வெளிச்சம் உண்டாகுங்க. உன் சூழ்நிலைக்குள்ள வெளிச்சம் உண்டாகுங்க. பதில் தெரியாம திக்கு முக்காடி இதுக்கு அடுத்து நான் எந்த ஸ்டெப் எடுத்து வைப்பேன், எனக்கு யார் இருக்கிறா, யார் எனக்கு பேசுவா, யாராவது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா, எனக்காக யாராவது நிற்பீங்களா, எனக்கு இது யாருமே இல்லையான்னு கேள்வி கேட்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்வார், நீ பெரிய வெளிச்சத்தை பார்க்கிற சீசனை கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி தர. என்ன அழகுங்க! சின்ன பயல்கள்லாம் கை தட்டி ஆமேன்னு சொல்றாங்க. பெரியவங்க இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடி இருக்கிறவர்களின் மேல், மரண இருளின் தேசத்தில் குடி இருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம். தமிழ்நாட்டின் மேல், இந்திய தேசத்தின் மேல், உங்கள் மேல், என் மேல் வெளிச்சம். ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. நான் முதல்ல சொன்னல, வாக்கு தத்தத்தை கொடுப்பார். வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்த வச்சிருப்பார். அங்க வகையில் என்னை வகையில வாக்கு தத்தத்தை கொடுப்பார். கொடுத்துட்டு அதை ஞாபகப்படுத்துவார். நான் என்ன சொன்னேன்? அப்பப்ப பேசினார்னா நடக்கும், அடிக்கடி பேசினார்னா நடக்கிறது. அப்பப்ப பேசினார், ஒவ்வொருத்தர் மூலமா அப்பப்ப பேசினார். இப்ப ஏசாயா மூலமா சொல்லிட்டாரு, கலிலேயா இனிமேல் நீ இருள் அடைந்திருப்பதில்லை, உனக்கு வெளிச்சத்தை அனுப்புகிறேன். ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் உண்டுங்க, சொல்லுவாரு, அதை செய்வதற்காக சில மனிதர்களோட பேசுவாரு. அந்த மனிதர்கள் அதை செய்யலன்னா அவரே வந்து செய்வார். முடிச்சிருவா கூட்டத்தை முடிச்சிடவா, இப்படி கூட்டத்தை முடிக்கவா, இல்ல தொடர்ந்து பிரசங்கம் பண்ணவா? இப்ப நான் சொன்னதுக்கு யாருக்கெல்லாம் மனசுல ஸ்பார்க் அடிச்சிச்சு, வாக்கு தத்தத்தை கொடுப்பார், லட்சியம். அதை செய்வதற்கு சிலரோடு பேசுவார், போய் என் பிள்ளைக்கு அதை செய்யும்பார். அவன் செய்யலன்னா எங்க அப்பாவே களத்துல இறங்கிடுவார்.
ஆன்லைன்ல வாட்ச் பண்றவங்கள பார்த்து எந்த நாட்டுல இருந்து வாட்ச் பண்ண, நீ என்னைய குறை சொல்றவனா இருந்தாலும் பரவாயில்லடா, கர்த்தர் ஓமலை வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறார். நீ ஜான் ஜெபராஜ கடல் அல்ல, ஜெயில் அல்ல, அக்னி சூளையில போட்டாலும் சிங்க கவியில போட்டாலும் என்னை காப்பாற்றி அவர் வெளியே கொண்டு வருவார். ஏன்னா என் மேல அவர் வச்சிருக்கிற தரிசனம் இந்த தேசத்தில் இன்னும் கோடிகளுக்கு என் பாடல்களும் என் வார்த்தைகளும் என் வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கும். அதை எவனாலும் தடுக்க முடியாது. என்னை அழைத்தவர் அதை செய்து முடித்து சொன்னாரு. ஏசாயா மூலமா சொன்னாரு. எல்லா 10 கோத்திரங்களோட பேசுறாரு. ஏய் போதும்டா, நப்தலியும் செபுலோனையும் காயப்படுத்தாதீங்கடா, போய் நில்லுங்கடா, கூட நில்லுங்கடா, கூட நின்று அவனை பலப்படுத்துங்கடா, போங்கடா, பக்கத்துல போய் நில்லுங்கடான்ற. உனக்கு கேட்கவே இல்லை பாஸ்டர். ஏசாயா பேசுறதுக்கு அப்புறம் கேட்கல. ஏசாயா தான் பெரிய தீர்க்கதரிசி, அவர் சொல்லியே கேட்கல. அப்ப என்ன பண்ணுவாரு? அவனை விட பெரியவர் வருவாரு. சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், நியாய பிரமாணத்திலும் பெரியவர், வாக்கு சட்டங்களிலும் பெரியவர், எனக்கு பிரசங்கத்தை நிறுத்தவே தோணல பாஸ்டர். The river of anointing is overflowing. புரியுதா? அந்த பில்லருக்கு பின்னால வாயை கம்பெனி வச்சிருக்க கூடாது, கையை தட்டி ஆங்கிய பாஸ்டர் பேசுறாரு பாருங்க, இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. வாசனை வரும்போது ஏசாயாவிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஞானிகளுக்கெல்லாம் பெரியவர். சொல்வார், நீ செய்யவில்லை என்றால் அவரே இறங்கி வந்து செய்வார். சிலருக்கு உன்னை கொடுக்க சொல்வார், கொடுத்து கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றான் பாரு, உனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, நீ அதை விட்டுட்டனா அவரே இறங்கி வருவார். சில விழுந்து கிடக்கணும், தூக்கும் பாரு, தூக்கலாம், அவரே வந்து தூக்குவார். நப்தலியையும் செபுலோனையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்கள் நிந்தையை நான் முடிக்கிறேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசினார். 10 கோத்திரங்களும் கேட்கலையே, கேட்க மாட்டானுங்க. இவனுங்க கேட்காம இருக்கிறது தான் நல்லதே. நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு, நல்ல வேலைப்பா, எந்த மனுஷனும் எனக்கு கை கொடுக்கல, அவரே இறங்கி. இப்ப நீ கை தட்டுறீங்கல்ல, சொல்லி கை தட்டு, நல்ல வேலை, அவனுங்களால நான் பெரிய ஆள் ஆகல, நல்ல வேலை, அவனுக்கு எனக்கு சோறு போடல, நல்ல வேலை, அவங்க என்னைய ப்ரமோட் பண்ணல, நல்ல வேலை, அவங்க ஸ்டேஜ் எனக்கு தரல, எனக்கு கர்த்தர் திறக்கிறார். Bless you. சொன்னாரு. 10 கோத்திரமும் மந்தமா இருந்தான். மனிதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, மற்றவர்களை காயப்படுத்தி அதில் சந்தோஷப்படுவார்கள். தேவன் எப்படி தெரியுமா? அவர் காயங்களை கட்டுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும், இடுக்கமா ஈனப்படுத்தப்பட்ட இந்த தேசத்தை, கலிலேயாவை அவர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அது முந்தி இருண்டிருப்பதை போல இனி இருண்டிருப்பதில்லை. ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை